ரீசெண்டாக பார்க்குறப்ப சார், ஈரான் வந்து அமெரிக்கா மீது நேரடியாக தாக்குதல் ஒண்ணு நடத்துறாங்க. அமெரிக்காவோட எங்கெங்கெல்லாம் அந்த இடம் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து தாக்குதல் நடக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் ஒரு படி மேல போயி, ஈரானோட மதத் தலைவர் ஒருத்தர் வந்து அயதுல்லா அவர் பேசுறாரு. 50 50 அமெரிக்காவோட வீரர்கள் தலைகள் வந்து துண்டாக்கப்படும். நாங்க வந்து இதுக்கு சும்மா விட மாட்டோம். அப்படின்னு நேரடியாக அமெரிக்காவ வந்து அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஈரான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அமெரிக்கா தான். ஏன்னா ஆரம்பத்தில அவங்களுடைய அந்த பீஸ் ஆஃப் வார் அப்படின்ற அட்டம்ஸ் ஆஃப் வார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தது எல்லாத்தையும் வந்து ஆரம்பத்தில் ஈரான் தானே உதவுனுச்சு. நீங்க அந்த ஈரான் வந்து அமெரிக்கா எகென்ஸ்டா மாறுறாங்களா? இல்ல 79 வரைக்கும் இருந்த ஈரான், அப்போ வந்து ஈரானுடைய ஷா அவர் தான் ஈரானுடைய அரசர். அந்த அரசரின் கீழ் ஒரு முடியாட்சி இருந்தது ஈரான். அது வந்து மேற்கு நோக்கி பார்த்த ஒரு ஈரான். அது அமெரிக்காவோட மிகுந்த நட்பாக இருந்தது. மேலை நாட்டு நாகரிகம் அங்கு இருந்தது. அதாவது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு திறந்த ஒரு மனநிலையை வைத்திருந்தது. ஷாவினுடைய ஆட்சியை கவிழ்த்து ஒரு இஸ்லாமிய புரட்சி நடந்து அயத்தொல்லா கொமீனி பிரான்சில் அவர் அடைக்கலம் புகுந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர். அங்கிருந்தே அந்த புரட்சியை நடத்தி அவர் ஷா அந்த நாட்டை விட்டு ஓடி போக வைத்தார். இஸ்லாமிய புரட்சி ஆட்சி 79 தொடங்கியது. அன்றிலிருந்து அமெரிக்கர்களுக்கும் அவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம். அன்றிலிருந்து ஈரான் அமெரிக்காவினுடைய பிரதம எதிரியாக தன்னை அறிவித்துக் கொண்டது. அது மிகப்பெரிய சைத்தான், கிரேட் சேட்டன் என்று அவர்களை சொல்லுவது, அமெரிக்காவிற்கு மரணம் என்று முழங்குவது, இதெல்லாம் 79 இன்று வரை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அவர்களுடைய பதிலாள்கள், ப்ராக்சிஸ், ஹெஸ்பொல்லா, ஹமாஸ், ஹூத்திஸ், யெமன்ல இருக்கவங்க, இவர்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள். அதனால 79 இன்று வரை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லுறவு இல்லை. நிறைய பயங்கரவாத நிகழ்வுகளுக்கும் ஈரான் துணை போனதாக அமெரிக்கர்கள் எண்ணுகிறார்கள். ஒரு 1000 அமெரிக்க வீரர்கள் ஈரானால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அதிபர் ட்ரம்ப் சொன்னார் ஒரு 2 நாள் முன்னாடி. அந்த 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 குண்டு போட்டுட்ட பிறகு ஃபோர்டோ, இஸ்ஃபஹான், நட்டான்ஸ் 3ஐயும் அவர்கள் தாக்கிய பிறகு அவர் பேசிய பேச்சில் அதை சொல்லுகிறார். 1000 அமெரிக்க வீரர்கள் நாங்கள் இழந்திருக்கிறோம். இது வந்து ஒரு பயங்கரவாதத்திற்கு துணை போகிற ஒரு நாடு அப்படின்லாம் சொல்றாரு. ஸோ அதனால இந்த 79 இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தீராத பகை. அதற்கு முன்பு தான் அவர்களுக்குள்ள ஒரு நல்லுறவு இருந்துச்சு. அதனால அதனால இப்ப சமீபத்தில் கூட 2 நாள் முன்னாடி ஆட்சி மாற்றம் நடந்தாலும் அது நல்லது தானே. மீண்டும் ஈரான் அதனுடைய பெருமையையும் அதனுடைய மாண்பையும் எட்டும். இந்த ஆட்சியின் கீழ் அது எட்டக்கூடிய வாய்ப்பில்லை என்றால் இந்த ஆட்சி போவது தானே முறை அப்படின்லாம் எழுதியிருக்காரு.